காலை நடுங்குது. மக்களே, வெல்கம் டு ஹாடி மோட்டோ விலாக்ஸ். இன்றைக்கி ரைடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அட்டப்பாடி போகிறதெல்லாம் பிளானு. ஒன் டே ட்ரிப்பு தான். இன்றைக்கி நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் வீட்டை விட்டு கிளம்பி இப்போ தான் ஆனைக்கட்டி ரீச் ஆகி ஆனைக்கட்டிலேருந்து கேரளா பார்டர் இப்போ தான் தாண்டினேன். கேரளா செக் போஸ்ட் இப்போ தான் தாண்டினேன். இங்கேருந்து அட்டப்பாடி பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. அப்புறம் மன்னார்காடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 54 கிலோமீட்ரு. அப்புறம் சைலண்ட் வேலி வந்து உங்களுக்கு இங்கேருந்து 56 கிலோமீட்ரு. ரோடு உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், ஆனால் சீனரிஸாக இருக்கும். ரோடு உங்களுக்கு எல்லா ரோடும் பேட்ச் ஒர்க் பார்த்து தான் வச்சுருக்காங்க. அதனால் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அட்டப்பாடியில் வந்து அப்பனூர் வியூ பாயிண்ட்னு ஒரு வியூ பாயிண்ட், அது ரீச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பிளானு. நான் வியூ பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன் மக்களே. இந்த ரூட்டோட அழகை மட்டும் பாருங்கள். 2 சைடும் பச்சை பசையில் இருக்குது. நடுவில் அந்த 3 ரோடு பிரியிற இடத்த சொல்ல வார்த்தையே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து அந்த கருப்பு கலர்லாம் ஆட்டோ வருதுல்ல, அதெல்லாம் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி சினிமேட்டிக்காக இருக்குது. இந்த சைடு வியூ மட்டும் பாருங்கள், பச்சை பசேல்னு. நான் வரும்போது நல்லா மிஸ்டாக இருந்துச்சு. அந்த 3 ரோடு பிரியிற இடத்துல நம்ம எதுவும் பிரிஞ்சிடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். இங்கேருந்து அப்பனூர் வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம அப்பனூர் வியூ பாயிண்ட்டு போயிட்டு விளாக் பண்ணுற மக்களே. இந்த பிரிட்ஜ் வியூ மட்டும் பாருங்கள், நல்லா தண்ணி ஓடுது, செமையாக இருக்குது. மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறது இங்கே தாங்க பார்க்கவே முடியுது. ஒரு மெயின் ரோட், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு வந்துட்டுருப்போம், அதுலேருந்து ஒரு ரைட் எடுப்போம். அதுக்கப்புறம் தாங்க ரோடே நல்லா இருக்குது. அது வரைக்கும் குண்டும் குழியுமாக இருந்துச்சு. இதுவே உடம்புலி வந்துடும் போல இருக்குது. இதுக்கப்புறம் தான் ரோடு நல்லா இருக்கிறத பார்த்தோன்னா தான் மனசே வருது. இந்த ரூட் வந்து வேறு லெவலில் இருக்குது மக்களே. அப்படியே மரம்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. அப்படியே சம்மர்லேருந்து இப்போ மான்சூன் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு மான்சூன் ரைடே வந்து அட்டப்பாடி தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். மக்களே, இன்னும் இங்கேருந்து 600 மீட்டர்ஸில் ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்பனூர் வியூ பாயிண்ட் தான். இன்னும் கரெக்டாக ஒரு 600 மீட்டர்ஸ் நிச்சு. வர இந்த லெஃப்ட்டு தான் மக்களே. இந்த லெஃப்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அப்பனூர் வியூ பாயிண்ட், இது மேலே தான் ஏறணும். நான் எதுக்கும் ஒரு வாட்டி கூகுள் மேப்பை செக் பண்ணிக்கிறேன் மக்களே. செக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மக்களே பாருங்க மக்களே, இந்த ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்க, செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ்லாம். ஆட்டோ வருது, வண்டி வேறு எடுக்கணும். நம்ம அப்படியே நேராக கிளம்பி போயிட்டே இருக்கலாம் மக்களே. வியூ மட்டும் பாருங்க, மிஸ்ட்டு. இன்னமும் எனக்கு மாஞ்சோலை அந்த ஊருக்கு போற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. அந்த ஊர் ரூட்டும் இப்படிதான் இருக்கும். செம்மையா இருக்கும் மக்கள். யாரும் கார்லாம் நிப்பாட்டி வீடியோ எடுத்துருக்காங்க. இங்க பாருங்க வேற லெவல். இதெல்லாம் மிஸ்ட் கூட தான். மேகமூட்டமும் நானும் இந்த ரோட்ல வேற லெவல்ல இருக்கு மக்களே. வேற லெவல். சரியான கிளைமேட். வேற லெவல் மக்களே. வைப் தான் இன்னைக்கு. ஒவ்வொரு பெண்டு ஆனா சின்னதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. அட்டப்பாடியில இப்படி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இங்க பாருங்க, ஃபுல் மிஸ்ட் தான். ஃபுல் மிஸ்ட். வாட்டர் கிராசிங் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
ஃபுல் மிஸ்ட் தான் மக்களே. இதுல இருந்து இங்கேருந்து வண்டியை நிப்பாட்டிட்டு தான் இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். கேரளா கைஸ் தான் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயும் வண்டியை நிப்பாட்டி நம்ம மேல ஏறணும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். வேற லெவலா இருக்கு மக்கள். பாத்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கிட்டே நீங்க வண்டியை நிப்பாட்டிடுங்க முன்னாடி. மக்களே ஃபைனலி பாத்தீங்கன்னா அம்மனூர் வியூ பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு மக்களே. கூகுள் மேப்லயே அம்மனூர் வியூ பாயிண்ட் போட்டிங்கனாலே இந்த பிளேஸ் கொண்டு வந்துடும் உங்களை. இதுக்கப்புறம் இங்க முள்வேலிக்குள்ள கீழே ஏதோ இறங்கி போகணுமா. நான் இறங்கி போயிட்டு உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேன் மக்களே. மக்களே அம்மனூர் வியூ பாயிண்ட்டுக்கு மேலேருந்து இப்படி கீழே இறங்கி தான் இறங்கி போகணும். இதுலேருந்து கீழே இப்படி இறங்கி போகணும். போனீங்கனாலே சரி மிஸ்ட்டுங்க. வேற லெவல்ல இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. இதுக்கப்புறம் வேற ஜெல்லிப்பாரா வியூ பாயிண்ட் ஒன்று போகணும். அதுக்கப்புறம் ஒமோலா வியூ பாயிண்ட் ஒன்று போகணும். ட்ரை பண்ணுவோம். எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சா போயிட்டு வந்துடலாம். மழை வராமல் கொஞ்சம் நம்மளுக்கு கை கொடுத்துச்சுன்னா போயிட்டு வந்துடலாங்க. வேற லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு விட்டுட்டு போக மனசே வர மாட்டேங்குது. இந்த சைடில் பாருங்க வாழைத்தோட்டம். லைட்டாக தூரும் போல இருக்குங்க. அங்கே தமிழ் லைனர் எடுத்துட்டு வந்திருக்கலாமோ. இந்த சைட் போகிறதோ இந்த சைட் தான் நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்கு மக்களே. இந்த இடத்த மட்டும் பாருங்க, செமையா இருக்கு மக்களே. வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல் மக்களே. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எல்லாம் கேரளா பாய்ஸ் தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டப்பாடி வைப்பு மக்களே. Enter into the heaven. Heaven. வேற வைப்பு தான் பாருங்க. ரெண்டு சைடும் பச்சை பசேல்னு பாருங்க, செம்மையா இருக்கு. அட்டப்பாடி அட்டப்பாடி வேற லெவல். முன்னாடி ஃபேமிலியா யாரும் போயிட்டு இருக்காங்க. மக்களே வேற லெவல்ல இருக்கு மக்களே. ரொம்ப பச்சை பசேல்னு சுத்திலும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல் மக்களே. வேற மக்களே. பீஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே மக்களே, சூப்பரா இருக்கு மக்களே. மக்களே பாருங்க மக்களே, டீப் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. செமையா இருக்கு மக்களே. இது மேலே போகணும்னு நினைக்கிறேன். மேலே போகணுமா கீழே? மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது மக்களே. வழுக்குது நல்லா. ஆனால் நீங்கள் மழை பெய்யலை. மழை பெஞ்சிருந்துச்சு வலிக்கிட்டு விழுவ வேண்டிதான் போல இருக்கு. இப்போ இந்த சைடு தான் போகணும் போக்குல. அப்பனூர் வியூ பாயிண்ட் மக்களே. வேற லெவல் மக்களே. பாருங்க இந்த வியூ மட்டும் செமையா இருக்கு. வந்தாச்சு மக்களே. வந்தாச்சு மக்களே. வந்தாச்சு பாருங்க. வேற லெவல். வேற லெவல். வேற லெவல். வேற லெவல் மக்களே. வேற லெவல் மக்களே. பாருங்க வேற லெவல். வேற லெவல். இது மட்டும் சாரி சூப்பர் மக்களே. இப்போ மெயின் பாயிண்ட் வியூ பாயிண்ட்ல மெயினான டாப்புக்கு இப்போ போயிட்டு இருக்கோம். இதுதான் அம்பனூர் வியூ பாயிண்ட்ல மெயினான டாப்பு. அந்த வியூ பாயிண்ட் கூட உங்களுக்கு வந்து
டேரெக்டாக பள்ளமாக இருக்காது, இது டேரெக்டாக பள்ளமாக இருக்கும். சைடு வந்து சரிச்சிச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குது. பார்த்து வாங்க, அட்டைப்பூச்சி நிறையா இருக்கும். எதுவும் சானிடைசர் இதெல்லாம் வச்சுக்கோங்க. மழை காலத்தில் வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மழை பெஞ்சுன்னா ரொம்ப கஷ்டம். வயசானவங்கலாம் ரொம்ப இறங்கானோம். பாருங்க மக்களே, வேற லெவலில் இருக்கு பாருங்க மக்களே. இந்த சைட்லாம் பாருங்க, பள்ளம் தான். நம்மளுக்கு பிடிச்ச இந்த வியூ பாயிண்ட்டு வேற லெவலில் இருக்கு மக்களே. நம்ம உட்காந்துட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் மக்களே. கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் கொடுத்துருக்காரு வாழ்க்கையில் பார்க்கறதுக்காச்சும். இங்கே ஃபுல்லாக பள்ளம் தான் மக்களே. லைஃபை என்ஜாய் பண்ண தான் மக்களே. அப்படியே மிஸ்ட்டு உங்களை தாண்டி உங்களை உரசிட்டு போகுது. வேற லெவலில் இருக்குது மக்களே. இந்த சைடு ஃபுல்லாக பள்ளம் தான், வேற லெவலில் இருக்குது. இங்கிட்ட வந்து பாருங்கள், டிப் ஆஃப் த கார்னரை மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். காற்று அடிக்கிறதுல ஃபோனே பறந்து போயிடும் போல இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு மிஸ்ட் கவர் ஆனதுனால கரெக்டான கீழே வியூ தெரியாது, இல்லைன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே நம்ம ரிட்டர்ன் கிளம்பலாம் மக்களே. ரிட்டர்ன் அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த இடத்த விட்டு மனசு வரல போக, அடுத்த இடத்தையும் போய் பார்ப்போம். அப்போ தானே அடுத்த இடத்தோட நேச்சர் உங்களுக்கு புரியும். ஆஹா, அட அட அட, வாவ் மக்களே. அங்கே மொத்தம் 3 பீக் இருக்குன்னாங்க. ஃபஸ்ட்டு 2 பீக் பார்த்துட்டோம், தேர்ட் பீக் பார்த்துட்டு போயிடுவோம். தேர்ட் பீக் பார்க்காமே கிளம்பிருப்பேன் அதோட. இந்த பீக்கும் செமையாக தான் இருக்கும் போல இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, மழையெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த சைட் பாருங்க, வேற லெவல். டாப் ஆஃப் த பீக். நீங்கள் எங்கே வந்தாலும் சேஃப்டி முக்கியம் மக்களே. நம்ம லைஃப் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதனால் சேஃப்டி பார்த்துட்டு தான் நீங்கள் எங்கே வந்தாலும் வரணும். வயசானவங்க வர்றது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். வயசானவங்க அதை தவிர்த்துக்கலாம், ஏன்னா இது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. இங்கெல்லாம் ஸ்லிப்பரியாக இருக்குது. இதுதான் பாதையே. இது எப்படி போகிறது? வயசானவங்களும் கஷ்டம், நம்மளுக்கு காற்று அடித்து தள்ளி விடுது. இங்க ஒரு கேவ் மாதிரி இருக்கு. எப்படி அங்கிட்டு போறதுன்னு தெரியலையே. வேற லெவல் மக்களே, வேற லெவல். ஏரியாவே செமையா இருக்கு மக்களே. ஃபுல்லா மிஸ்ட் தான், உங்களுக்கு ஃபுல்லா மிஸ்ட் தான். மிஸ்ட் கவர்டு ஏரியா. பாருங்க, இந்த இடம் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு. வாகமான்ல வராட்டிமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த ஹில்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பக்கத்துல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மிக அருகில், கோயம்புத்தூருக்கு மிக அருகில் அட்டப்பாடி. வேற லெவலில் இருக்கு. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நான் அடுத்த பிளேஸ் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கால் விளாக் பண்ணுறேன். ஏன்னா அந்த வாட்டி ஃபோன் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன், ஐஃபோனில் தான் விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். சார்ஜ் குறைஞ்சிருச்சு மக்களே. சரி, கிளம்புவோம். ஓகே மக்களே, ஃபைனலி அப்பனூர் வியூ பாயிண்ட்டோட ஞாபகங்களை சேகரிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். அப்பனூர் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரக் பண்ணி ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் போகும்போதே ரூட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ரிட்டன் வரும்போது நல்லா அது மறந்துடுது. நான் இப்போ ஒரு 20 நிமிஷம் உள்ளே சுற்றிருப்பேன் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் தனியாக போனீங்கன்னா பிரச்சனை, 4-5 பேரோட போனீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனியாக போகும்போது நீங்கள் ரூட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரி, அடுத்தது நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா ஜெல்லிப்பாரா வியூ பாயிண்டில் நம்ம பார்ப்போம். முடியல, கண்ணு இழுக்குது மக்களே. மாட்டிக்கிட்டேன் மக்களே, இதுக்கு மேலே போக முடியாது மக்களே. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு சொல்லி முடிஞ்சிச்சு.